பொன்னியின் செல்வன்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, பொன்னி அப்படிங்கிறது தஞ்சை, நாகை, திருவாரூர் மாவட்டங்களில் பாயக்கூடிய வளமான நதி என்று சொல்லக்கூடிய காவிரி இருக்குது. அந்த காவிரியினுடைய இன்னொரு பேர் தான் பொன்னி. காவிரியினால் வளங்கொழிக்கும் பகுதி அப்படிங்கிறதுனால அது பொன் விளையும் பூமின்னு சொல்லுவாங்க. அந்த பொன் விளையும் பூமியில் பாயிற நதி அப்படிங்கிறதுனால அந்த நதிக்கு பொன்னி நதின்னு பேர். அந்த பொன்னியின் செல்வன் அப்படின்னா அது யாரை குறிக்குதுன்னு சொன்னால், அந்த பகுதியில் சிறப்பாக ஆட்சி செய்ததாக சொல்லப்படுகின்ற ராஜராஜ சோழனை குறிக்கக்கூடியது தான் பொன்னியின் செல்வன். இந்த பொன்னியின் செல்வன் அப்படிங்கிற அந்த கதையை, நாவலை மையமாக கொண்டு, அது பொன்னியின் செல்வன் அப்படிங்கிற நாவல் கல்கியால் எழுதப்பட்டது. அது 5 பாகங்களை கொண்டது, 2000க்கும் மேற்பட்ட பக்கங்களை கொண்ட அந்த நாவல். அது பொதுவாக நாவல் அப்படின்னு சொன்னாலே வரலாற்றிலேருந்து நிறைய வேறுபடும். ஏன்னா நிறைய கற்பனைகள் கலந்து தான் நாவலை எழுத முடியும். அப்படி கற்பனை கலந்து எழுதப்பட்ட ஒரு நாவல் தான் பொன்னியின் செல்வன். ஆனால் வரலாற்றை அடிப்படையாக கொண்டு எழுதப்பட்ட ஒரு நாவல், அவ்வளோதான். இது முழுமையான வரலாறு என்றும் சொல்லிட முடியாது, முழுமையான கற்பனை அப்படின்னு சொல்லிட முடியாது. இரண்டுக்கும் இடைப்பட்டது. சில கதாபாத்திரங்கள் உண்மையாக வாழ்ந்தார்கள் என்பது உண்மை. ஆனால் இதில் நம்ம குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய ஒரு செய்தி என்னன்னு கேட்டிங்கன்னா, வரலாற்றில் ராஜராஜ சோழனை பற்றிய வரலாறு நம்ம படிக்கிறதுக்கு முன்னாடி, ராஜராஜ சோழனுக்கு ஆட்சிக்கு வருவதற்கு முன்னாடி கிபி 985 தான் ராஜராஜ சோழன் ஆட்சிக்கு வர்றான். அதற்கு முன்னார் கிட்டத்தட்ட 30 வருஷத்துக்கு முன்னாடியிலிருந்து அந்த சோழ வம்சத்தினுடைய வரலாறு என்பது மறைக்கப்பட்ட வரலாறாக இருக்குது. என்ன நடந்துச்சுன்னு யாருக்குமே தெரியாது. சோழ ராஜ்யத்தில் நிறைய குழப்பங்கள் நடந்ததை வரலாற்று ஆசிரியர்களே பதிவு பண்ணுறாங்க. அப்படி இருக்கும்போது இதில் இந்த நாவலை படிக்கும் போதும் உண்மையாக சோழர்களுடைய வரலாற்றை தெரிந்தவர்கள் அந்த நாவலை படித்தாங்கன்னா உங்களுக்கு நிறைய சந்தேகங்கள் வரும். ஏன்னா இப்போ வெறும் கதையாக படிச்சுட்டு போகிறவங்களுக்கு அது தெரியாது. பொன்னியின் செல்வன் நாவல் மூலமாகவே சோழர்களுடைய வரலாற்றை தெரிந்து கொண்டவர்களுக்கும் அது தெரியாது. முழுமையான சோழர்களுடைய வரலாற்று ஆய்வாளர்களுடைய நூல்களின் மூலமாக படித்தவர்களுக்கு பொன்னியின் செல்வன் வரலாறு நாவல் அப்படிங்கிறது கொஞ்சம் நெருடலாக இருக்கும். இருந்தாலும் கூட ஓரளவு அதில் சில செய்திகள் சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிறது தான் உண்மை. இப்போ அந்த பொன்னியின் செல்வன் அப்படிங்கிற இந்த ராஜராஜ சோழனை பாதுகாத்தவர்கள் முஸ்லீம்கள் அப்படிங்கிறத நம்ம சொல்ல வர்றோம். ஏன்னா இப்போ இந்தியாவினுடைய வரலாறு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இந்தியாவினுடைய வரலாறு என்பது முழுக்க முழுக்க முஸ்லீம்களுடைய வரலாறு தான். கிபி 712 1857 வரையிலும் முஸ்லீம்களுடைய ஆட்சி இங்கே இந்தியாவில் நடந்திருக்கு. அதில் சில காலகட்டங்களில் இந்தியாவுடைய பெரும்பாலான பகுதிகள் முஸ்லீம்களுடைய ஆட்சியின் கீழ் இருந்திருக்கும். சில காலகட்டங்களில் குறைவான பகுதி இருந்திருக்குமே தவிர முஸ்லீம்களுடைய ஆட்சி என்பது தொடர்ச்சியாக இருந்திருக்கு. ஆனால் இன்றைக்கி நம்மளுடைய வரலாற்று புத்தகத்தை எடுத்து பார்க்கும்போது முஸ்லீம்களை பற்றிய வரலாறு நம்ம தேட வேண்டியதாக இருக்குது. ஏறக்குறைய தமிழ்நாட்டு வரலாறும் அப்படி தான். சேரர்கள், சோழர்கள், பாண்டியர்கள் அப்படின்ற அந்த மூவேந்தர்களுடைய ஆட்சி காலத்தில் பார்த்தீங்கன்னா முஸ்லீம்களுடைய செல்வாக்கு எந்த அளவுக்கு இருந்துச்சு அப்படிங்கிறத பற்றிய வரலாற்று பதிவுகள் ரொம்ப ரொம்ப குறைவு. அதுவும் ஒரு சில முஸ்லீம் வரலாற்று ஆசிரியர்கள் அவங்க தான் எழுதியிருக்காங்க. அதன் மூலமாக தான் அது ஓரளவு தெரிஞ்சிருக்கு. அதன் பிறகு ஒரு சில ஐரோப்பிய வரலாற்று ஆசிரியர்கள் அதை பதிவு பண்ணியிருக்காங்க. இவங்கெல்லாம் பதிவு பண்ணாமல் இருந்தால் முஸ்லீம்கள் இங்கே ஆட்சி செய்ததற்கான அல்லது முஸ்லீம்கள் இங்கே வாழ்ந்ததற்கான, அவர்கள் செல்வாக்கோடு திகழ்ந்ததற்கான வரலாறுகள் சுத்தமாகவே அழிக்கப்பட்டிருக்கும். இப்போ ராஜராஜ சோழனுடைய வரலாறு அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி சுந்தர சோழனுடைய ஆட்சி நடக்குது. சுந்தர சோழன் 2வது பராந்தகன் என்று அழைக்கப்பட்ட சுந்தர சோழன் தான் ராஜராஜ சோழனுடைய தந்தை. இப்போ ராஜராஜ சோழனுடைய தந்தை உயிரோடு இருக்கும்போதே இந்த நாட்டில் நிறைய குழப்பங்கள் வருது. அந்த குழப்பங்களை எல்லாம் சொல்வது தான் அந்த பொன்னியின் செல்வன் கதையினுடைய ஒரு மிகப்பெரிய பலம்னு சொல்லலாம். ஏன்னா அதில் நிறைய குழப்பங்கள் இருக்குங்கிறது தான் அந்த நாவலை நமக்கு இன்ட்ரெஸ்டாக படிக்க வைக்குது. ஒரு கட்டத்தில் ராஜராஜ சோழனுடைய அண்ணன் கொலை செய்யப்படுகிறான். இளவரசன் ஆதித்ய கரிகாலன் கொலை செய்யப்படுகிறான். இந்த கொலைக்கு யார் காரணம் அப்படிங்கிறத பார்த்தோம்னா, யார் காரணம் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க. யார் யார் காரணம் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாகவே சொல்லியிருக்காங்க. சோமன் பண்டிதன், ரவிதாசனான பஞ்சவன் பிரமாதிராஜன், பரமேஸ்வரனான இருமுடி சோழன், மலையூரனான ரேவதாச ராமவித்தன், இந்த 4 பேர்கள். இந்த 4 பேரும் பிராமணர்கள். இவங்க தான் அந்த கொலையில் ஈடுபட்டார்கள் அப்படிங்கிறத காட்டுமன்னார் கோயில் கல்வெட்டில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் இந்த நாவலில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், இவர்கள் தான் கொலை செய்தார்கள் அப்படின்னு இருந்தாலும் கூட அந்த கொலைக்கு காரணமானவர்கள் பாண்டிய நாட்டினுடைய ஆபத்து உதவிகள் அப்படிங்கிறாங்க. உண்மையிலேயே இந்த 4 பேரும் சோழ அரண்மனையில் வேலை பார்த்த சோழ ராஜ்யத்தினுடைய அரசு அதிகாரிகள். அந்த அரண்மனையிலே வேலை பார்த்த அந்த 4 பேர் தான் கொலை செய்கிறாங்க. ஆனால் அந்த கொலையை என்ன சொல்கிறாங்க, பாண்டிய நாட்டினுடைய ஆபத்து உதவிகள். எதற்காக கொலை செஞ்சாங்கன்னா, ஆதித்ய கரிகாலன் பாண்டிய மன்னன் ஒருத்தவனை கொலை பண்ணிடுறான். கொலை கிடையாது, அது போர். இப்போ நமக்கு ஒரு விஷயம் புரிஞ்சு ஆகணும். ஏன்னா இதில் குழப்பமாக இருக்குது. என்ன குழப்பம் அப்படின்னு சொன்னால்,
ஆரம்ப காலங்களில் மன்னராட்சி காலங்களில் எப்போதும் சண்டை நடந்துகிட்டே இருக்கும். ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா சேரர்கள் சோழ பாண்டியர்கள் அடக்கி ஆளுவாங்க, இன்னொரு பக்கம் சோழர்கள் பாண்டியர்கள் சேரர்கள் அடக்கி ஆளுவாங்க. இப்படி ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு ஆட்சிங்கிறது வந்து எழுச்சியோட இருக்கும், மற்ற ஆட்சிகள் வந்து பின்னடைகளோட இருக்கும். அதாவது அவர்களுக்கு ஒடுங்கி அவர்கள் ஆட்சி செய்வார்கள். பல போர்களில் வந்து பல மன்னர்கள் இறந்து போயிருக்காங்க. சோழ சாம்ராஜ்யத்தில் நிறைய மன்னர்கள் அது மாதிரி போரில் வந்து இறந்து போயிருக்காங்க. ஆனால் எந்த ஒரு காலகட்டத்திலையும் இப்படி இறந்து போன மன்னர்கள் மற்ற தன்னை தோற்கடித்த மன்னர்களை அல்லது மன்னர் வம்சத்தை சார்ந்தவர்களை இது மாதிரி ஆளு வச்சு கொலை செய்ய சொல்லி வரலாற்றில் எந்த ஒரு பக்கத்திலும் இல்லவே இல்லை. நேருக்கு நேராக சண்டை போட்டு தான் தோற்கடிக்காமலே தவிர அரண்மனையில் ஆளு விட்டு நீங்கள் வந்து வஞ்சகமாக உங்களை கொலை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு அரசாங்க அதிகாரிகளையும் அனுப்பி இதுவரையும் கொலை செஞ்சதா வரலாறே கிடையாது. இந்திய வரலாற்றில் மட்டும் கிடையாது, எங்கேயுமே நம்ம வந்து கேள்விப்பட்டதில்லை. ஆனால் சோழர்களுடைய வரலாறை பொறுத்தளவில் இதை மட்டும் அவங்க எப்படி அனுமதிக்கிறாங்க அப்படின்னு தான் தெரியல. யாரோ வந்து பாண்டிய நாட்டுடைய ஆபத்து உதவிகளை வச்சு இவங்களை வந்து கொலை பண்ணிட்டாங்க அப்படிங்கிற ஒரு பொய்யை சொல்றாங்க. இப்போ நாம விஷயத்துக்கு வருவோம். நாம அங்க சொல்ல வர விஷயம் என்னன்னு சொன்னா, இந்த மாதிரியான ஒரு காலகட்டத்தில் வந்து சோழ நாட்டினுடைய இளவரசன் ஆதித்ய கரிகாலன் கொல்லப்பட்டதற்கு பிறகு ஒரு 3 ஆண்டுகள்ல அவருடைய தந்தையும் கொல்லப்படுறார். யாரு? சுந்தர சோழன். அவரும் கொலை செய்யப்படுகிறார். அவர் வந்து உடல்நலம் குன்றி போய் இறந்து போயிட்டார் அப்படின்லாம் சொல்றாங்க. அது உண்மை இல்லை. ஏன்னா ஒரு மன்னன் எப்போதுமே அரண்மனையில் தான் இருப்பார். ஆனால் சுந்தர சோழன் கொலை செய்யப்படும் போது கொல்லப்படும் போது அவர் அல்லது இறந்து போனார்னே வச்சுங்க, இறந்து போன போது அவர் இருந்த இடம் வந்து காஞ்சிபுரம். காஞ்சிபுரத்தில் ஆதித்ய கரிகாலனால் கட்டப்பட்ட பொன் மாளிகையில் அவர் ஓய்வு எடுத்துக்கிட்டு இருந்தார். உடல்நிலை சரியில்லாமல் அங்கே தான் அவர் இறந்தார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கதை சொல்றாங்க. இப்போ அரண்மனையில் இல்லாத வெளியில போய் அங்கே தங்கி இருக்கிறதுக்கு என்ன காரணம்னு சொன்னா அவருடைய உயிருக்கு ஆபத்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாவலே சொல்லுது. ஆக ஒரு நாட்டினுடைய மன்னருடைய உயிருக்கு ஆபத்து இருக்கு, ஒரு நாட்டினுடைய இளவரசன் கொலை செய்யப்படுகிறான் அப்படின்னா இதெல்லாம் யாரு செஞ்சிருப்பா? அவ்வளவு அதிகாரம் மிக்கவர்கள் அந்த அரசாங்கத்தில் யாரா இருந்திருப்பாங்க? இதை பற்றிய கேள்விகளை கடைசி வரை கேள்வியாவே விட்டுருக்கிறது தான் இந்த நாவல். இந்த நாவலை இவங்க படமா எடுத்திருக்காங்க. அதுல எத்தனை கேள்விகளுக்கு பதில் சொல்லியிருக்காங்க அல்லது எத்தனை கேள்விகளை அவங்க எழுப்பி வச்சிருக்காங்கிறது தெரியல. இது ஒரு பக்கம். இதுக்கு இடையில இந்த ஆதித்ய கரிகாலன் கொல்லப்பட்டதுக்கு பிறகு ஆதித்ய கரிகாலனுக்கும் குந்தவை நாச்சியார், ஆதித்ய கரிகாலனுக்கு சம வயது உடையவர்கள் அப்படின்னு சொல்றாங்க குந்தவை நாச்சியார். இந்த 2 பேருமே வந்து சம வயது உடையவர்கள். அவருக்கு பிறகுதான் வந்து ராஜராஜ சோழன் பிறக்கிறாரு. அந்த ராஜராஜ சோழன் வந்து அவருடைய தாய் தந்தை இறக்கும்போது சிறு குழந்தை. இது வந்து ஆதாரங்கள் இருக்கு, சிறு குழந்தை. இப்படி சிறு குழந்தையா இருக்கும்போது இவர்களை காப்பாற்ற வேண்டிய கடமை வந்து யாருக்கு இருக்குன்னு சொன்னா குந்தவை நாச்சியாருக்கு இருக்கு. இந்த குந்தவை நாச்சியார் யாருன்னு சொன்னா அவங்க தான் ராஜராஜ சோழனுடைய அக்கா. அவங்களுக்கு வந்து ஒரு 10 வயசு அதிகம். ராஜராஜ சோழனுக்கு 5 வயசா இருக்கும்போது குந்தவை நாச்சியாருடைய வயசு ஒரு 15 வயசு இருக்கும், 10 வயசு அதிகம். அப்ப கொஞ்சம் விவரமானவங்க. அந்த ஒரு 7 வயசு பாலகனா இருக்கும் போது அவருக்கு ஆபத்து வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த நாவலில் வந்து நம்ம படிச்சு பார்க்குறோம். ஆனால் வரலாற்றுப்படி என்ன சொல்றாங்கன்னு சொன்னா ராஜராஜ சோழன் குழந்தையா இருக்கும்போது அவருக்கு உயிருக்கு ஆபத்து வருது. அப்படி உயிருக்கு ஆபத்து வரும்போது அவரை பாதுகாத்தவர்கள் முஸ்லீம்கள். யார் அந்த முஸ்லீம் அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்குறோம். முதல்ல அந்த காலகட்டங்களில் திருச்சி பகுதியில் நத்தகர் வழி அப்படிங்கிற ஒருத்தர் வந்து ஒரு மார்க்க அறிஞர் வர்றார். அவருடைய நோக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா இஸ்லாமிய மார்க்கத்தை உலகம் முழுவதும் கொண்டு சேர்க்கக்கூடிய ஒரு இஸ்லாமிய அழைப்பு பணிக்காக அவர் வந்து இங்கே வந்தவர், தமிழ்நாட்டுக்கு வந்தவர். அவர் இங்கே வந்தது பார்த்தீங்கன்னா கிபி 958 வந்து அங்கே தங்குறார். அவர் அடக்கம் செய்யப்பட்ட இடம் இன்னமும் வந்து திருச்சியில் இருக்கு. நத்தகர் ஷாவுடைய கபர்ஸ்தான் அப்படிங்கிற பேரில் மதுரை சாலையில் அது இங்கே இருக்கு, இன்னமும் இருக்கு. நம்ம சொல்றது வந்து அவருடைய வரலாற்றில் இருந்து சொல்லப்படுகின்ற செய்திகள். இது சோழர்களுடைய வரலாறுல முழுக்க மறைக்கப்பட்டிருக்கிறது. நத்தகர் ஷா என்று சொல்லப்படுகின்ற அவருடைய வரலாற்றில் இருந்து இதை நாம் எடுத்துக்கிறோம். 958 வந்து அவர் வர்றாரு. அவருடைய சொந்த நாடுங்கிறது வந்து ஷாம் அப்படிங்கிற நாடு. ஷாம் அப்படிங்கிறது இன்னைக்கு இருக்கிற சிரியா. அந்த நாட்டில் ஒரு பகுதியினுடைய மன்னராக இருந்த அவர் என்ன பண்றாரு, தன்னுடைய இஸ்லாமிய மார்க்கத்தை உலகம் முழுவதும் கொண்டு சேர்க்க வேண்டும் என்ற நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த வாக்கை ஏற்றுக்கொண்டு, வாழ்க்கை நெறியாக ஏற்றுக்கொண்டு அதற்காக இங்கே வந்தவர். அவருக்கும் இந்த குந்தவை நாச்சியாருக்கும் என்ன அப்படி வந்து அறிமுகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குந்தவை நாச்சியார் சிறு வயசுல அவங்களால சரியா பேச முடியல. சிறு குழந்தையா இருக்கும்போது அவங்களுக்கு சரியா பேச்சு வரல. பேச்சு வராத ஒரு சூழ்நிலையில் அவங்களுக்கு வந்து நிறைய வந்து அரண்மனை வைத்தியர்கள்லாம் வைத்தியம் பார்க்குறாங்க, ஆனால் அதை சரி பண்ண முடியல. அந்த மாதிரி சூழ்நிலையில் இவங்களை வந்து இது மாதிரி வெளியூர்லேருந்து ஒருத்தர் வந்து இங்கே தங்கியிருக்கிறாரு, அவர் மார்க்க பணி செய்கிறாரு, அவருக்கு வந்து மருத்துவமும் தெரியும்,
இந்த மருத்துவங்கிறது அரேபிய மருத்துவம், அதாவது யுனானி மருத்துவம் இன்னைக்கு சொல்றோம் இல்லையா, இந்த மருத்துவத்தை தெரிந்தவர் அப்படிங்கிறதுனால அவர்கிட்ட அனுப்பி இதை வைத்தியம் பார்க்க சொல்றாங்க. ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு அவங்களுக்கு வந்து அந்த வாய் பேசாத நிலை மாறி அவங்க நல்லா பேச ஆரம்பிச்சிடுறாங்க. இதன் காரணமாக சுந்தர சோழனுக்கு அந்த நத்தகருடைய அவங்க மேல வந்து ஒரு நல்ல அபிப்பிராயம் ஏற்படுது. இந்த அவங்க கொஞ்ச நாள் அங்க குந்தவை நாச்சியார் அவங்க கூடவே இருந்ததனுடைய காரணமா இந்த இக்கட்டான சூழ்நிலையில நம்ம யார் காப்பாற்றோம் அப்படிங்கிறதுக்காக வேண்டி என்ன பண்றாங்க, அங்கிருந்து நத்தகருடைய இடத்துக்கு வர்றாங்க. அவங்க என்ன பண்றாங்க, கொஞ்ச நாள் வச்சிருக்காங்க, இங்க வச்சிருந்தாலும் உங்களுக்கு ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, பாபா பக்ருதீன் அப்படிங்கிற ஒருத்தர் வர்றாரு. அவரும் வந்து இஸ்லாமிய மார்க்கத்தை எடுத்து சொல்றதற்காக வேண்டி பாரசீகம் நாட்டினுடைய சீஸ்தான் அப்படிங்கிற பகுதியிலிருந்து இஸ்லாமிய மார்க்க பிரச்சாரம் செய்வதற்காக வந்தவர். அவர்கிட்ட என்ன பண்றாருன்னு சொன்னா, சிறுவனாக இருந்த ராஜராஜ சோழனை, சிறுவனாக இருந்த ராஜராஜ சோழன், அவனுடைய இயற்பெயர் வந்து அருண்மொழிவர்மன். அந்த அருண்மொழிவர்மனை, சிறுவனாக இருந்த அருண்மொழிவர்மனை அவர்கிட்ட ஒப்படைக்கிறாங்க. அவர் என்ன பண்றாருன்னா, அந்த சின்ன சிறுவனை அழைச்சிக்கிட்டு இங்கேருந்து கர்நாடக பகுதிக்கு போறார். கர்நாடக பகுதியில் இருக்கிற சிக்மகளூருக்கு அடுத்து இருக்கிற தாதா புடன்கிரி மலை அப்படிங்கிற ஒரு மலைப்பகுதியில் கொண்ட அந்த குகை பகுதியில் அவர் வச்சு வளர்க்குறாரு. இது ஏறக்குறைய ஒரு 15 ஆண்டு காலம் இப்படி வந்து ஒரு தலைமறைவு வாழ்க்கை மாதிரி தான் வந்து ராஜராஜ சோழனுடைய வந்து வாழ்க்கை இருந்திருக்கு அப்படிங்கிறதுக்கான ஆதாரங்களை இந்த பாபா பக்ருதீனுடைய வாழ்க்கை வரலாற்று நூல்கள் இருந்தும் நத்தர்ஷாவுடைய வரலாற்று நூல்கள் இருந்தும் நமக்கு கிடைக்கிறது. ஆனால் சோழர்களுடைய வரலாற்றை எழுதியவர்கள் இந்த காலத்தை இருண்ட காலம் வரலாற்று பற்றிய எந்த ஆவணங்கள் எங்களுக்கு கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி அவங்க என்ன சொல்றாங்க, மூடி மறைச்சிட்டாங்க. ஆக 985 தான் வந்து ராஜராஜ சோழன் அந்த ஆட்சி பொறுப்புக்கு வர்றார். அதற்கு முன்னாடி இருந்தவர் வந்து மதுராந்தகன் அப்படிங்கிறவர். அவர் வந்து யாருன்னு சொன்னா, ராஜராஜ சோழனுடைய தந்தை இருக்கார் இல்லையா, சுந்தர சோழர், அவருடைய பெரிய தந்தையினுடைய மகன். அவர் தான் ஆட்சிக்கு வரணும். ஆனால் தற்செயலாக வந்து சுந்தர சோழன் வந்துடுறாரு. சுந்தர சோழனுக்கு பிறகு என்ன பண்ணோம், முறைப்படி ஆட்சி எங்களுக்கு தானே கிடைக்கணும். அது ஒரு பெரிய வரலாற்று குழப்பம். அது வந்து நம்ம சொன்னோம்னா அது தேவையில்லாத நமக்கு நீளமாக போக முடியுங்கிறதுக்காக நம்ம சொல்லலை. ஆக வந்து இந்த மதுராந்தகன் ஆட்சிக்கு வர்றாரு. மதுராந்தகனுடைய ஆட்சி காலத்தில் தான் வந்து இந்த கொடுமைகள் எல்லாம் நடக்குது. இந்த கொடுமைகளுக்கு காரணமானவர்களுடைய நோக்கம் என்ன அப்படின்னு சொன்னால், இந்த ஆட்சியை மதுராந்தகன் அப்படிங்கிறவர் வந்து எந்த ஆட்சி செய்வதற்கான எந்த தகுதியும் இல்லாதவர் அப்படின்னு சொல்லிட்டு பல வரலாற்று ஆசிரியர்கள் சொல்றாங்க. அவர் எப்போதும் வந்து கோயில் தான் சுத்திட்டு இருப்பாரு. அவருடைய தந்தையும் வந்து என்ன பண்றாரு, மிகப்பெரிய சிவபக்தர். அவரும் என்ன நினைச்சாருன்னு சொன்னா, தன்னுடைய பையன் வந்து எப்போதும் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்துடக்கூடாது, அவர் வந்து ஆன்மீகத்தில் தான் இருக்கணும்னு ஆசைப்பட்டாரு. ஆனால் இந்த மாதிரி ஒரு ஆளை பிடிச்சி இவர் கையில் ஆட்சியை ஒப்படைச்சிட்டோம்னு சொன்னா அதிகாரத்தை நாம் வச்சுக்கலாம் அப்படிங்கிற நோக்கத்திற்காகவே இந்த சுந்தர சோழனையும் சுந்தர சோழனுடைய மகனான ஆதித்ய கரிகாலனையும் கொலை செய்துவிட்டு அந்த 4 பிராமணர்கள் ஆட்சியை தங்கள் பக்கம் வைத்துக் கொள்வதற்கு முயற்சி செய்தார்கள். இது வரலாறு. சரி, எல்லாம் முடிஞ்சு போச்சு, ஆட்சி மாறி போயிடுச்சு. அதுக்கப்புறம் ராஜராஜ சோழன் வளர்ந்து ஆளாயிட்டாரு, இளைஞர் ஆயிட்டாரு, அவர் வந்துட்டாரு, ஆட்சி அதிகாரத்துக்கும் வந்துட்டாரு. வந்ததுக்கு பிறகும் கூட இங்கே தான் நீங்கள் நல்லா கவனிக்கணும், சோழ நாட்டினுடைய மிகப்பெரிய பேரரசன் என்று சொல்லக்கூடிய ராஜராஜ சோழன் தனது அண்ணனை கொலை செய்தவர்களுக்கு எந்த தண்டனையும் அவரால் கொடுக்கவே முடியல. ஏற்கனவே 15 வருஷம் மதுராந்தகனுடைய ஆட்சியில் எதுவுமே பண்ண முடியல. கொலைக்காரர்கள் நாட்டில் நிம்மதியாக தான் இருந்தாங்க. ஆனால் சொந்த தம்பி ஆட்சிக்கு வர்றார், தன்னுடைய அண்ணனை கொலை செய்தவர்களை கூட அவரால் வந்து பெருசாக தண்டிக்க முடியல. என்ன தண்டனை கொடுத்தாருன்னு சொன்னால், ஒரு இளவரசனை கொலை செய்ததற்காக சாதாரணமாகவே கொடுக்கக்கூடிய தண்டனை வந்து கொலையை வந்து மரண தண்டனை தான். ஆனால் இந்த 4 பேருக்கும் என்ன தண்டனை கொடுக்குறாங்கன்னு சொன்னால், அவங்களுடைய சொத்துக்களை எடுத்துக்கொண்டு நாட்டை விட்டு வெளில போயிடுங்கன்னு சொல்லிட்டாங்க. இதுதான் உங்களுக்கு கொடுத்த மிகப்பெரிய தண்டனை, ஒரு நாட்டினுடைய இளவரசரை கொன்றதுக்காக. அதன் பிறகு என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா, ராஜராஜ சோழனுடைய ஆட்சியிலும் ராஜராஜன் வந்து தன்னை ஆட்சியாளனாக மிகப்பெரிய சக்தி உள்ளவனாக காட்டிக்கொண்டாலும் கூட அங்கே இருக்கின்ற அந்த ஆதிக்க சக்திகளுக்கு அடங்கியே இருந்தான் என்பதுதான் அவனுடைய வரலாறு. அதனால தான் என்ன பண்றான், ஆந்திர பகுதிகளில் இருந்து நிறைய நூற்றுக்கணக்கான பிராமணர்களை கொண்டு வந்து காவிரி நதி முழுவதும் கோயில்களை கட்டி அங்கே வந்து குடியமர்த்துறான். அவங்களுக்கு வந்து சதுர்வேதி மங்கலங்கள் அப்படிங்கிற பெயரில் பல்வேறு வகையான நிலங்களை அவங்களுக்கு கொடுக்குறான். வரியலி நிலங்கள், அப்படி இறையிலி அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு வந்து வரியே கிடையாது, அவங்க வந்து பயன்படுத்திக்கலாம். இப்படி ஏகப்பட்ட நிலங்களை கொடுத்து கிபி 10ஆம் நூற்றாண்டு அப்படின்னு சொன்னாலே அது வந்து அன்றைக்கு இருந்த பிராமணர்களுடைய ஆதிக்கத்தில் இருந்த ஒரு காலகட்டம் அப்படின்னு தான் அதை பார்க்குறோம். ஆக மன்னர்கள் காலத்திலேயே அப்படிதான் இருந்துச்சுன்னு சொன்னா இன்னைக்கு அந்த நிலைமையை நம்ம வந்து சாதாரணமாக சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு அவங்க செல்வாக்கு பெற்று விட்டார்கள். அதற்கு காரணம் அடிகோல் ஈட்டியவன் வந்து ராஜராஜ சோழன்.
ஆக இன்னெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க, நாங்களாம் ராஜராஜ சோழன் தமிழ் மன்னன், தமிழ் மூத்த குடி, என்ன சொல்றாங்க, தமிழுக்கு வந்து பெருமை சேர்த்தவன், உலகம் முழுவதும் போய் ஆட்சி செய்தவன் அப்படிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இன்னும் சொல்ல போனா என்ன சொல்றாங்க, ராஜராஜ சோழனை நாங்க வந்து தமிழ் குடியினுடைய மிகப்பெரிய தலைவனா பார்க்குறோம், அவன் வந்து நீங்க வந்து இழிவா பேசக்கூடாதுன்னு சொல்ல. நம்ம இழிவா பேசுறது நம்மளுடைய நோக்கம் கிடையாது. நாங்க ஏன் வந்து தமிழ் தேசியம் பேசுறோம்னு சொன்னா, இங்க இருக்கக்கூடிய தமிழை தாய்மொழியாக கொண்டிராத தெலுங்கை தாய்மொழியாக கொண்டவர்கள், கன்னடத்தை தாய்மொழியாக கொண்டவர்கள், துளுவையை தாய்மொழியாக கொண்டவர்களாக தமிழ்நாட்டிலேருந்து போயிடணும், அவங்க இங்கே ஆட்சி அதிகாரத்துக்கு ஆசைப்படக்கூடாதுன்னா இங்கே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் சோழர் வம்சத்திலேயே சாளுக்கிய சோழர்கள்னு ஒரு பரம்பரை உண்டு. பிற்கால சோழர்களில் சாளுக்கிய சோழர்கள் அப்படின்னு ஒரு பரம்பரை உண்டு. அவர்கள் யாருன்னா தெலுங்கை தாய்மொழியாக கொண்ட சோழர்கள், அவர்களுக்கு பேரே தெலுங்கு சோழர்கள். இப்போ இந்த தெலுங்கு சோழர்களை இந்த தமிழ் தேசியவாதிகள் சோழர்களா ஏற்றுக்கொள்கிறார்களா, தமிழர்களா ஏற்றுக்கொள்கிறார்களா, அல்லது அவர்கள் தெலுங்கர்கள் என்பதற்காக அவர்களை புறக்கணிக்கிறார்களா என்பதை அவர்கள் தான் சொல்ல வேண்டும், நம்ம சொல்லல. ஏன்னா நம்ம ராஜராஜ சோழனை குறை சொல்வது நம்மளுடைய நோக்கம் அல்ல. நம்மளுடைய நோக்கம் என்பது ராஜராஜ சோழனுடைய ஆட்சி காலத்திலே தனது அண்ணனை கொலை செய்தவர்களை கூட அவனால் தண்டிக்க முடியல, அப்படி ஒரு சூழ்நிலையில தான் அந்த ஆட்சி இருந்துச்சு அப்படிங்கிறது தான் வரலாற்று உண்மை. ஆக அந்த இக்கட்டான ஒரு சூழ்நிலையில் ராஜராஜ சோழனை பாதுகாத்தவர்கள் முஸ்லீம்கள். ஏறக்குறைய 15 ஆண்டு காலம் அவர்களுக்கு பக்கப்பலமாக இருந்தவர்கள் முஸ்லீம்கள். பாபா பக்ருதீன் அப்படிங்கிறவருக்கும் அன்றைக்கு ஆட்சியில் இருந்தவர்களுக்கும் இடையில இது சம்பந்தமா சண்டையே நடந்திருக்கு. போர்கள், பல போர்கள், சின்ன சின்ன போர்கள்லாம் நடந்திருக்கு. இதை வரலாற்றில் நம்ம பார்க்குறோம். இதற்கெல்லாம் என்ன காரணம்னு சொன்னா, ராஜராஜ சோழனையும் கொலை செய்வதற்கு அவர்கள் திட்டமிட்டார்கள். இதனுடைய முடிவாக இறுதியில குந்தவை நாச்சியார் இந்த ஆட்சி அதிகாரத்தின் மீது ஒரு வெறுப்பு ஏற்பட்டு கடைசியில் என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா, கிபி 1006ஆம் ஆண்டு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். கடைசி கட்டம். ராஜராஜ சோழன் தான் வந்து பெருமை மிக்க அரசன்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. பெருமை மிக்க அரசனாக தான் இருந்தான், ஊர் உலகெல்லாம் போற்றக்கூடிய மாவீரன்லாம் சொல்லிக்கிறாங்க. அதெல்லாம் நம்ம எந்த குறையும் சொல்லலை. ஆனால் அங்கு நடந்த அந்த நிகழ்வுகளை எல்லாம் செரித்து கொள்ள முடியாமல், ஜீரணித்து கொள்ள முடியாமல், கடைசி காலத்தில் மனம் விரும்பி தன்னை சின்ன வயசுலேருந்து பாதுகாத்த, தனக்கு வைத்தியம் செய்த அந்த நத்தர்ஷா அவர்களுடைய இடத்துக்கு சென்று அங்கேயே தங்கிவிட்டார். அங்கே தங்கி தான் கிபி 1006ஆம் ஆண்டு அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். அன்னையிலிருந்து அவர் இறக்கும் வரை சுமார் 5 ஆண்டுகள் அவர் முஸ்லீமாகவே இருந்தார். அவர் முஸ்லீமாக மாறியதற்கு பிறகுதான் அவருக்கு என்ன பண்ணாங்க, குந்தவை நாச்சியாருங்கிற பெயரை துலுக்க நாச்சியார் அப்படின்னு சொல்லி வச்சாங்க. எனக்கு இந்த துலுக்க நாச்சியார் அப்படிங்கிறது, துலுக்கானத்தம்மன் அப்படிங்கிற பெயரெல்லாம் யாரை குறிக்கக்கூடிய பெயர் அப்படின்னு சொன்னா, குந்தவை நாச்சியாரை குறிக்கக்கூடியது. அந்த குந்தவை நாச்சியார் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார் என்ற வரலாற்றை மறைப்பதற்காக என்ன பண்ணிட்டாங்க, ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற அரங்கநாதர் ஒரு முஸ்லீம் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு 2ஆம் தரமா. அந்த பொண்ணு தான் குந்தவை நாச்சியார், துலுக்க நாச்சியார் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீரங்கம் கோவில் உள்ள அரங்கநாதர் கோயிலுக்குள்ளார 2வது பிரகாரத்தில் அவருக்கு என்ன பண்ணியிருக்காங்க, சிலை வச்சிருக்காங்க. இப்போ நம்மளுடைய கேள்வி என்னன்னு சொன்னா, அரங்கநாதர் எப்போ வாழ்ந்தாருன்னு யாருக்கும் தெரியாது, அது புராணம். ஆனால் முஸ்லீம்கள் இந்த நாட்டுக்கு எப்போ வந்தாங்க அப்படிங்கிறதுக்கான வரலாறு நம்மகிட்ட இருக்கு. துலுக்கர்கள் என்று சொல்லப்படக்கூடிய துருக்கியர், முஸ்லீம்களை குறிக்கக்கூடிய துருக்கர்கள் அப்படிங்கிறவங்க எப்போ வந்தாங்க, எங்கே வாழ்ந்தாங்க, எந்த பகுதியில் இருந்தாங்க, எங்கேருந்து வந்தாங்க, எல்லா வரலாறும் இருக்கும்போது இந்த வரலாற்று காலத்தையும் புராண காலத்தையும் அவர்கள் சேர்த்து நம்மளுடைய காலத்திலேயே என்ன பண்ணுறாங்க, இதை ஒரு புராணத்தோட சேர்த்து இந்த கதையை புறக்கணிப்பதற்காக அல்லது மறுப்பதற்காக அல்லது மறைத்து வேறு ஒன்றாக திரிப்பதற்காக செய்யப்பட்ட ஒரு சூழ்ச்சி தான் துலுக்க நாச்சியாருடைய இந்த வரலாறு. அதற்கு பிறகு என்ன சொல்கிறாங்க, அங்கேருந்து மாலிகப்பூர் அங்கேருந்து படையெடுத்து வர்றாரு. மாலிகப்பூர் படையெடுத்து வரும்போது என்ன பண்ணுறாங்க, அந்த கோயில்கள்லாம் இடிச்சு தரமட்டமாக்கிறாரு. அப்படின்னா தரமட்டமாக இருக்கணும் அந்த கோயில், ஸ்ரீரங்கம் கோயிலாம் அதுக்கப்புறம் தானே கட்டியிருக்கணும், மாலிகப்பூருடைய காலத்திற்கு பிறகு தானே கட்டியிருக்கணும். ஆக இடிக்கப்படவில்லை, அது வேற விஷயம். நம்ம வந்து மாலிகப்பூரை பற்றி பேசும்போது நம்ம சொல்லுவோம். ஆக இந்த வரலாற்று திரிபுகள் வந்து தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு. இந்த வரலாற்றை இவங்க வந்து பொய்யான வரலாற்றை என்ன சொல்றாங்க, குந்தவை நாச்சியார் அப்படிங்கிற வரலாறு தெரிஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. ஏன்னா அன்னைக்கு வந்து செல்வாக்கு மிக்க ஒரு பெண்மணி குந்தவை நாச்சியார் அப்படிங்கிறது. ஏன்னா அந்த படம் வரும்போது எல்லாரும் பார்க்க போறாங்க, தெரியும். குந்தவை நாச்சியார் ராஜராஜ சோழனை வளர்த்து ஆளாக்கிய குந்தவை நாச்சியார், குந்தவை நாச்சியார் திருமணம் செய்து கொண்ட வந்தியத்தேவனும் கொலை செய்யப்படுகிறார். இதுக்கெல்லாம் என்ன காரணம்னே தெரியல. ஏன்னா இந்த கொலைகள் எல்லாம், நம்ம சொல்லக்கூடிய கொலைகள் எல்லாமே வந்து போர்கள் மூலமா நடக்கிறதில்ல. போர் செஞ்சாங்க, அந்த போர்ல வந்து அவங்க வந்து வெட்டுப்பட்டு இறந்தாங்க அப்படின்னு சொல்லல. இது வஞ்சக கொலையாவே நடக்குது. ஆதித்ய கரிகாலன் கொலை, சுந்தர சோழன் கொலை, வந்தியத்தேவனுடைய கொலை, இது எல்லாமே வஞ்சகமா நடக்குது. இவர்கள் எல்லாம் பெரிய வீரர்கள். இவங்க சண்டை போட்டு சண்டையில இறந்து போயிருந்தாங்கன்னா அது ஒரு யதார்த்தமானது அல்லது ஒரு வீரமரணம் சொல்லியிருக்கலாம். ஆனா வஞ்சகமாக கொல்லப்பட்டார்கள். அந்த வஞ்சமாக கொல்லப்பட்டவர்களை கொலை செய்தவர்கள் யார் அப்படிங்கிறத கூட இது வரைக்கும் அவங்க யாரும் சொல்லல. ஆனா கொலை செய்யப்பட்டார்கள் அப்படிங்கிறத மட்டும் சொல்லிட்டு இருக்காங்க. ஆக அந்த இக்கட்டான சூழ்நிலையில் முஸ்லீம்கள் இங்கே இருந்தார்கள். அவர்கள் ராஜராஜ சோழனை காப்பாற்றினார்கள். அதன் காரணமாக தஞ்சை பெரிய கோவில் கட்டுகின்ற போது அங்க செல்வாக்கு மிக்கவர்களாக சோனகன் சாவு போன்ற மிகப்பெரிய வணிகர்கள் அந்த கோவிலுக்கே என்ன பண்ணியிருக்காங்க,
பொருள் கொடை கொடுத்துருக்காங்க நிறையா. சோனகன் சாவு அப்படிங்கிறவர் தஞ்சை ராஜராஜ சோழனால் கட்டப்பட்ட பெரிய கோவிலுக்கு மானியம் கொடுத்ததாக கல்வெட்டுகளே இருக்கு. ஆக இன்னைக்கு சொல்றாங்க நீங்கெல்லாம் முஸ்லீம்கள் இடையில வந்துட்டீங்க, அந்த கோவில் கட்டுறதுக்கு மானியம் கொடுத்தவர்களே முஸ்லீம்கள் இருக்கிறாங்க. அது மாதிரி கந்தர்வ பேரரையின் பட்டம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அகமது துர்க்கன் அப்படிங்கிறவர் இன்னைக்கு மந்திரியா இருந்திருக்காரு. இதெல்லாம் ராஜராஜ சோழன் ராஜேந்திர சோழன் காலத்திலேயே அவங்க செல்வாக்கு மிக்கவர்களாக இருந்திருக்கிறார்கள். அப்படியானால் குந்தவை நாச்சியார் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதிலே இவர்களுக்கு என்ன தயக்கம் என்பதுதான் தெரியவில்லை. இன்னைக்கும் கூட நிறைய பேர் குந்தவை நாச்சியாரை பத்தி பேசும்போது என்ன சொல்றாங்க, இல்ல முஸ்லீம் பொண்ணா இருந்தாலும் அரங்கநாதர் வந்து திருமணம் பண்ணிட்டு கோயிலுக்குள்ளே விட்டுட்டாரு அப்படின்லாம் அவங்க கதை சொல்லிட்டு இருக்காங்க. அது ஒரு தனி கதையை கட்டி விட்டுருக்காங்க. அந்த கதையை பற்றி பேசணும்னா நிறைய டைம் ஆகுங்கிறதுனால நம்ம சொல்ல. ஆக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ராஜராஜ சோழனுடைய தமக்கை அக்கா அவங்க தான் வந்து குந்தவை நாச்சியார். அந்த குந்தவை நாச்சியார் தான் துலுக்க நாச்சியார். துலுக்க நாச்சியார் யார் பாதுகாப்பில் இருந்தாரோ அவர்கள்தான் ராஜராஜ சோழனையும், அதுவும் குறிப்பாக பொன்னியின் செல்வன் என்று அழைக்கப்படுகின்ற ராஜராஜ சோழனை, இன்னும் சொல்ல போனால் பொன்னியின் செல்வனை 15 ஆண்டு காலம் பாதுகாத்து வந்தவர்கள் முஸ்லிம்களே. இதுதான் நம்ம வந்து சொல்ல வருகின்ற விஷயம். ஆக வரலாற்றுகளை என்னதான் அவங்க வந்து திரிச்சாலும் கூட இன்னமும் துலுக்கானத்தம்மன், துலுக்க நாச்சியார், வண்டியூர்ல மதுரை வண்டியூர்ல இருக்கிற துலுக்க நாச்சியார்லாம் இந்த குந்தவை நாச்சியாருடைய சிலைகள் தான். ஏன்னா ஒரு காலத்துல வந்து மன்னர்களை வந்து வணங்கக்கூடிய ஒரு நிலை இருந்துச்சு. கோ அப்படின்னா மன்னன், கோயில் சொன்னா மன்னனுடைய அரண்மனையை தான் கோயில்னு சொல்லுவாங்க. கோ என்பது மன்னனை குறிக்கக்கூடிய ஒரு சொல். கோயில் என்றால் இல்லம், மன்னனுடைய இல்லம் தான் வந்து என்ன பண்ணுவாங்க கோயில் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக மன்னர்களை கடவுளாக வணங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்தது. அப்படித்தான் வந்து குந்தவை நாச்சியார் வணங்கப்பட்டார். அந்த குந்தவை நாச்சியார் வணங்கப்பட்ட அதன் பிறகுதான் அவர் துலுக்க நாச்சியாராக ஆன பிறகு துலுக்க நாச்சியார், துலுக்கானத்தம்மன் என்ற பெயர்களிலே பல்வேறு இடங்களிலே இருக்கின்றது. அதுபோல இன்னொன்று நம்ம சொல்லணும், மதுரை மீனாட்சி அம்மனுக்கு திருமணம் நடந்த போது அங்கே துருக்கியர்களும் வந்து யவனர்களும் கலந்து கொண்டார்கள் என்பது திருவிளையாடல் புராணத்திலே பதிவு பண்ணி வச்சிருக்காங்க. யாரு? மீனாட்சி அம்மன் சுந்தரேஸ்வரர் திருமணத்தில் துருக்கர்கள் கலந்து கொண்டார்கள், யவனர்கள் கலந்து கொண்டார்கள்லாம் சொல்லி வச்சிருக்காங்க. அது உண்மையா என்னங்கிறத அதை நம்ம வேற இதுக்கு போக வேண்டாம். ஆக நம்ம சொல்ல வர விஷயங்கள், இந்த காலகட்டங்களில் முஸ்லீம்கள் இருந்தார்கள் என்பதை வரலாற்றிலும் அவர்கள் சேர்க்கவில்லை, இந்த நாவலிலும் சேர்க்கவில்லை. அந்த நாவலை அடியொற்றி எடுக்கப்படுகின்ற அதனுடைய பின்னணியிலே தயாரிக்கப்படுகின்ற அந்த திரைப்படத்திலும் அவர்கள் எடுக்க மாட்டார்கள் என்பதை நிச்சயமாக நம்பலாம். ஆனால் இப்படி ஒரு படம் வருகின்ற போது, இப்படி ஒரு கதை பற்றி பேசப்படுகின்ற போது அதிலே பேசாத விஷயங்களை நாம் சொல்லியாக வேண்டும் என்பதற்காகவே இதை சொல்ல வேண்டியிருக்கிறது.